ராட்டினத்துல தான் நம்மளுக்கு பயம். இது மாடு தானே, ஜாலியா இருக்கும். மாடு மேல ஏறி உக்காந்தா மாடு சுத்தி சுத்தி வரும். நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறுவேன். ஏட்டி எனக்கு மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஏறட்டுமா முதல்ல? ஏக்கா, நானே இப்பந்தான் பயம் இல்லாம ஏற போறேன், தடுக்காதீங்கக்கா. நான் தான் சொன்னேன்லக்கா, இவ ஒரு பயந்தாங்கோலின்னு. எப்படி பயப்படுறா பாத்தீங்களா? யாருடி பயந்தாங்கோலி? இப்ப பாரு எப்படி மாடு மேல ஏறி தைரியமா விளையாடுறேன்னு. பாத்தியா, ஏறிட்டேன். இப்ப எப்படி அழகா விளையாடுறேன் பாரு. ஐயோ அம்மா, காப்பாத்துங்களே, இறக்கி விட்டுருங்க என்னைய, போதும். என்னடி ஜாலியா இருந்துச்சா? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. யாத்தாடி நான் தப்பிச்சேன்டா சாமி. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி டி? சின்ன பிள்ளைல அதான் பயந்துட்ட. இப்ப அத்தை ஏறி காட்டுறேன் பாரு. வேண்டாம் த, ஏறாதீங்க. ஒன்றும் பயம் இல்லை டி, ஜாலியா இருக்கும். நான் ஏறுறேன் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இதே மாதிரி அடுத்த தடவை ஏற பாரு. சொன்ன கேட்க மாட்டுக்காவளே. மாலாக்கா மண்ட பத்திரம். போறாமட்டி உங்களுக்கெல்லாம். ஆத்தாடி தூக்கி தூக்கி போடுதே. கடவுளே, அட கடவுளே, ஏட்டி என்னைய காப்பாத்துங்கட்டி. போதும், நிறுத்து. சின்ன பிள்ளை கூட சொல்லிச்சு எத்தே வேண்டாம் ஏறாதீங்கன்னு. சொன்ன கேட்டா தானே. தூக்கி விடுங்கட்டி. ராதா, நம்ம ரெண்டு பேரும் எந்த விளையாட்டும் விளையாடலன்னு ராணி அக்கா இதுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே. தலையெல்லாம் சுத்துதே. 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு ஒன்றும் விளையாடாம ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. அதான் இழுத்துட்டு வந்து விட்டேன். குதிரை தங்கம், உன் பேரு என்ன? சொல்ல மாட்டியா? ரைட் விடு. தலைவரே, என்ன மல்லாக்கப்படுத்திட்டீரு? ஏம்மா, இது நீச்சல்ல ஒரு வகைம்மா. அப்படியே தியானம் பண்ற மாதிரி அமைதியா இருக்குமா. ராணி அக்கா, நீங்களும் தியானமா பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வி, நம்மளும் தலைவரை மாதிரி தண்ணிக்குள்ள படுத்து கிடப்போமா? நல்லா இருக்கும். ஆ சரி டி, படுப்போம். செல்வி அக்காவும் ராதாக்காவும் கூட தியானத்துல மூழ்கிட்டாங்களே. அவங்கெல்லாம் எங்க அப்பாவோட சிஷியங்க. அப்பா தான் குரு. ஓ அப்படியாட்டி? பிரியா சும்மா கடை. தலைவரே தலைவரே, என்னையும் சிசியையா ஏத்துக்கோங்களேன். ஏம்மா, இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுமா. நீ வேற ஏதாட்டும் விளையாட்டுல போய் விளையாடு. முடியாது தலைவரே, உங்ககிட்ட தியானத்தை கத்துக்காம நான் போகவே மாட்டேன். ஏட்டி சும்மா இரேன்டி, அவரை போட்டு எதுக்கு சிரப்படுத்திட்டு கிடக்க? ராணி அக்கா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க சும்மா கிடங்க. நான் தலைவர்கிட்ட தியானத்தை கத்துக்கிட்டு போய் ஊர்ல தியான கிளாஸ் எடுப்பேன். அப்படியாட்டி? என்கிட்ட சொல்லவே இல்லை. தியான கிளாஸ் எடுக்க போறியாக்கும்? இப்போ தாண்டி ஐடியா வந்துச்சு. உங்க அப்பாட்ட தியானம் கேட்டா சொல்லி தர மாட்டுக்காரு. ஏம்மா, இது தியானமே இல்லம்மா, நீச்சலுமா. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தியானம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். உடனே தியானம் தியானம்னு உயிரை வாங்குறியே. ஏட்டி பிரியா, வா நம்ம போவோம். தலைவர் சரிப்பட்டு வரமாட்டாரு, சொல்லி கொடுக்க மாட்டிக்காரு. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். என்னைய கொல்லாம விடமாட்டாளுக போல. ஏட்டி பிரியா, என்ன உங்க அப்பா அதிசயமா ஐஸ் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. சும்மா இருட்டி, கோவப்பட போறாரு. எப்பா தம்பி, எல்லாருக்கும் ஐஸ் கொடுப்பா. எந்த ஐஸ் சாரே? ஐஸுப்பா, ஐஸு ஐஸு.
சின்ன பிள்ளைங்க திம்பாங்கல்ல அந்த ஐஸு. ஓ, ஐஸ்கிரீமோ? ஆமாப்பா, அதேதான். எல்லாருக்கும் கொடு. எத்தனை ஐஸு சாரே? ஒரு 7 ஐஸு கொடுப்பா. எந்த பரஞ்சு? என்னல பேசுற? ஒன்னும் விளங்க மாட்டிக்கி. அண்ணே 7 ஐஸ்கிரீம்ஸ். ஓகே சேச்சி, யான் தரு. ஐஸ்கிரீம் மண்டையா, உனக்கு அண்ணன் தம்பி யாராட்டும் இருக்காவளா? எதுக்கிட்டி அவங்கிட்ட போய் கேட்க? ஏட்டி, இவனை மாதிரியே ஒருத்தன் தலை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் ரேஷன் கடையில் இருக்கான்டி. தலைவர் தாத்தா, ஐஸ் நல்லா இருக்கு. ஏல என்ன தாத்தான்னு சொல்ற? ஒரு ராட்டினத்திலையும் சுத்தல, பார்க்க பரிதாபமா இருக்கீரு, அதனால தாத்தான்னு சொல்லியிருப்பான். ஏல, ராட்டினத்துல சுத்தலைன்னா வயசாயிட்டுன்னு முடிவு பண்ணிடுவீங்களால? ஏல, நீ மாலாம் அவன் தானே? ஆமா ஆமா. அவரை தாத்தான்னு சொல்லாதல, பிறவு ஐஸுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. ஏல சின்ன பயலுகளா, தலைவரை பார்த்து டம்மி பீஸுன்னு நினச்சிக்கலால. அவர் பார்க்கத்தான் டம்மி பீஸு மாதிரி இருப்பாரு, ஆனால் அப்படிலாம் கிடையாது. தலைவரே, உங்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டேன், எனக்கு இன்னொரு ஐஸ் வாங்கி தாரோம். ஏம்மா ஏம்மா என்னையே இந்த பாடுபடுத்துறீங்க? ஐஸ் வாங்கி கொடுத்தது ஒரு குத்தமா? தலைவர் மாமா, எனக்கு இன்னொரு ஐஸ் வேணும். தின்னு தொலைங்கல. பிரியா, நான் போறேன். இவனுங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு வா. விஜய் கிட்ட காசு இருக்கு, வாங்கி கொடுத்துரு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சரிப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். என்ன டீ, உங்கள் அப்பா பூனை கையிலேயே பாலை கொடுத்துட்டு போகிறாரு. சரியான கிறுக்கனா இருப்பார் போல. சும்மா இருட்டி. ஏன் பயலுகளா, உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி தின்னுங்களே. எல்லாம் எங்க அப்பா கணக்கு தான். நல்லா தின்னுங்க. தலைவரே, இந்த ரயில் என்ன நம்ம ஊரு ரயில் மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. இதுலயா போக போறோம்? ஆமாம்மா, இதுதான் மெட்ரோ ரயிலு. இதுல தான் இன்னைக்கு போக போறோம். ராமு மனுஷா, என் மேலே நீர் ரொம்ப பாசம் வச்சிருக்கீரா? ஆமா பேபிமா, என்ன கேள்வி இது? இந்த ட்ரெயின் பார்க்க அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச ஊதா கலர்ல இருக்கு. எனக்கு இதை மாதிரி ஒரு ட்ரெயின் வாங்கி தாரீரா? என்னது, ட்ரெயின் வாங்கணுமா? பேபிமா, முட்டாள் மாதிரி பேசாத. முட்டாள் மாதிரி இல்லை ராமு, இந்த முட்டா ட்ரெயின் எனக்கு வேணும். உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை ராமு. இவன் நம்மள ஒரு வழி ஆக்காம விடமாட்டா போல. புடவை வேணும், நகை வேணும்னு தான் கேட்பாங்க. இவ என்ன ட்ரெயின் வேணும்னு கேட்கா? ட்ரெயின் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம், இல்லைன்னா கல்யாணம் கேன்சல். ஏட்டி பாவம், சும்மா இரு. அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்துற? சரி சரி, லட்சுமி அக்கா சொல்கிறாங்களேன்னு விடுறேன். போனா போகுது, ட்ரெயின் எல்லாம் வேண்டாம். லட்சுமி அக்கா, காப்பாத்திட்டீங்க, தப்பிச்சேண்டா சாமி. ட்ரெயின் 2 நிமிஷத்துல கிளம்பிரும், எல்லாரும் ஏறுங்க. என்னது, 2 நிமிஷத்துல கிளம்பிருமா? எல்லாரும் ஏறி போய் சீட்டு பிடிங்க, அப்புறம் இடம் கிடைக்காது. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க, நான் பின்னாடியே வாரேன். பேசிக்கிட்டே நிக்காம சீக்கிரம் வாங்கட்டி, ட்ரெயினை எடுத்துட்டு போறான். பேபிமா, வா சீக்கிரம். வாரேன் வாரேன், இழுத்துட்டு போவாதீரும், வாரேன்ல. தலைவரே, நாங்க ஏற கொஞ்ச நேரம் ஆகும்னு டிரைவர் கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. அப்படியே அவருக்கு டீ குடிக்க காசு கொடுத்துட்டு வாங்க, அப்பந்தான் போவாரு. இல்லைன்னா வண்டியை எடுத்துருவாரு. என்னது, டிரைவர் கிட்ட போய் காசு கொடுக்கணுமா? நீ போய் கொடுத்துட்டு மெதுவா வாம்மா, நாங்க போறோம். தலைவரே, நீங்க இன்னும் ஏறலையா? வண்டி எடுக்க போறாங்க. அடிப்பாவி, இவ எப்ப ஏறுனா? நம்ம கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நீங்க மூச்சு விடாம பேசும்போதே ஏறியாச்சு. சீக்கிரம் வாங்க, பிறகு விட்டுட்டு போயிருவோம். எல்லாம் என் நேரம்.
இந்த ரயில் என்ன வேகமா போகுது, புயல் மாதிரிலாம் இருக்கு. ஏம்மா எல்லாரும் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா, எங்கேயாவது உளுந்துற போறாங்க. பிள்ளைகளா, தலைவர் சொன்னது கேட்டுச்சா? அம்மா அப்பா கூடயே இருக்கணும், எங்கேயும் நகர்ந்து போக கூடாது. ஆமா, போயிட்டாலும் தரையில உட்கார வச்சுட்டு சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுல நாங்க எங்க நவுந்து போவ? தலைவர் தான் கேனத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இந்த லட்சுமி அத்தையும் நம்ம கிட்ட சொல்றாங்க பாரு. ஏன் பயலுகளா, தலைவர் அப்படிலாம் பேசக்கூடாது. அவரு பெரியவரு, மரியாதையா பேசணும். லட்சுமி அக்கா எப்பவும் கருத்தா பேசுவாப்ல. மாலாக்கா, பாட்டி மேலே தொங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, கீழே சீட்ல இடம் இருக்கு பாருங்க, போய் உட்கார வேண்டியது தானே. எதுக்குட்டி மேல தொங்கிக்கிட்டு இருக்கிற பாட்டி என் மேல உளுந்து என்னைய க்ளோஸ் பண்ணணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும், அதுக்கு தானே? என்ன ஒரு வில்லத்தனம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா சொன்னேன். என்கிட்ட எதுக்கிட்டி சும்மா சொல்லணும்? வேணும்னா நீ போய் உட்காரு. யாத்தாடி, நான் போய் உட்காரணுமா? நம்மள கொல்றதுலயே எல்லாரும் குறியா இருப்பாளுக. அம்மா ரொம்ப பசிக்குமா, ஏதாட்டும் வாங்கி தாமா. ஏல கொஞ்ச நேரம் இரு, ரயில்ல இப்போ வெள்ளரி பிஞ்சி, கொய்யாக்காய், சம்சாலாம் கொண்டு வருவாங்க. உனக்கு ஏதாட்டும் அம்மா வாங்கி தாரேன் என்ன? ஏம்மா எனக்கும் அப்படியே சம்சா வாங்கி கொடுத்துருமா. ஏல என்கிட்ட எதுக்குல கேட்க? உங்க அப்பா அந்த கடைசியில் உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட போய் கேளு. பிரபு, அத்தை வாங்கும்போது உனக்கும் சேர்த்து வாங்கி தாரேன், சரியா? சரித்த. இது மெட்ரோ ரயிலுமா, இதுல சாப்பிட ஒன்றும் விற்க மாட்டாங்க. என்னது, சாப்பிட ஒன்றும் விற்க மாட்டாங்களா? ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கு ஏதாட்டும் விற்க வந்தா விற்க வர்றவன் காற்றுல பறந்துருவாமா, அதுக்கு தான் இங்கே ஒன்றும் விற்க மாட்டேங்காங்க. இந்த தலைவர் எதுக்கு நம்மளை முட்டா ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்தாரு? ஒரு நல்ல ட்ரெயினில் கூட்டிகிட்டு வரலாம்ல. அதானே, ஒரு கொய்யா பழம் கூட விற்காத ரயில் என்ன ரயிலு? ரயில்ல போறோமே, யாராட்டும் புளியோதரை கட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். பாட்டு ஒண்ணு, நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா? வானவில்ல சேத்து. இந்த பாட்டிக்கு இருந்தாப்புல கிறுக்கு பிடிச்சிரும். ஆமாட்டி, ஒரு நேரத்துக்கு நல்ல ராகமா பாடுவாங்க, ஒரு நேரத்துக்கு அப்படியே நோட்ல எழுதுனதை படிச்ச மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோம். வண்டி வண்டி ரயிலு வண்டி, வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி, தண்டவாளம் மேலே நின்று தம்மா அடிக்கும் தம்மா அடிக்கும். ஏ கலக்கு கலக்கு கலக்கு, நீ காணா பாடி கலக்கு, கடலை போட்டு மடக்கு தலைவா. மாலாக்கா, உங்களுக்கும் இந்த பாட்டு தெரியுமாக்கும்? ஏட்டி, ஜெயம் படம் நான் தியேட்டர்ல போய் 30 தடவை பார்த்துருக்கேன். யாத்தாடி, 30 தடவையா? நாங்கெல்லாம் ஜெயம் ரவி ஃபேனு. ஐயோ, ட்ரெயின் கவுந்துட்டு நம்மெல்லாம் சாவ போறோம். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க டி. கடவுளே, என் புருஷனையும் குழந்தைங்களையும் காப்பாத்திரு, என்னைய வேணா கொன்னுரு. லட்சுமி அக்கா, என்னாச்சு? எந்திரிச்சு உட்காருங்க. ஏட்டி, நம்மளாம் செத்துட்டோம் டி. ஏம்மா, நீங்க ஒன்றும் சாவலம்மா, உங்க மாமனார் தூங்கி உங்க மேலே உளுந்துட்டாரு. பாருங்க எப்படி தூங்கிட்டு கிடக்காருன்னு. அட கடவுளே, இந்த மனுஷனா இப்படி பண்ணாரு? யோ தாத்தா, எந்திரியும், பாவம் லட்சுமி அக்கா, விட்டுட்டு எந்திரிச்சு உட்காரும். மாமா எந்திரிங்க, வலிக்குது. என்ன இப்படி கிடந்து தூங்கிட்டு கிடக்காரு? எப்பா எந்திரிங்கப்பா, லட்சுமி பாவம். தூங்கும் போது கனவுல கூட சேகர் குரல் தான் கேக்கு.
என்னப்பா வேணும்? எப்பா எப்பா எந்திரிங்க. என்ன எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா முதல்ல எந்திரிங்க, தூங்கிட்டு என் மேல விழுந்துட்டீங்க. மன்னிச்சிருமா, தூக்கத்துல தெரியாம விழுந்துட்டேன். பரவாயில்ல மாமா, விடுங்க. மாலாக்கா, தாத்தா பியூட்டின்னு உங்க மேல உழாம போனாரு. பியூட்டி, ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே நான் உனக்கு குடிக்க கருப்பு கலரு வாங்கி தாரேன், என்ன? யோ தாத்தா, சும்மா இருங்க, இல்லைன்னா மூஞ்சில பூரா விட்டுருவேன். தலைவரே, இனிமேல் இந்த சோழி வச்சுக்கிடாதீரும், என்ன? என்னம்மா இருந்தாப்புல திடீர்னு என்னைய திட்டிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் இவ்வளவு நெட்டையா இருந்தும் இந்த ரயில் போற ஸ்பீடில் நானே பறந்துருவேன் போல. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? ஏட்டி, நீ நெட்டையா இருந்தாலும் தொடப்ப குச்சி மாதிரி ஒல்லியா தான் இருக்க. அதான் காத்து உன்னைய அடிச்சு தள்ளுது. என்னைய மாதிரி இருங்கட்டி, அப்பதான் விழாம இருப்பீங்க. ஏங்க, நான் சரியா தானேங்க பேசுறேன்? ஆமாட்டி, நீ நம்ம ஊரு குஷ்பு. தலைவரே, நாளைக்கு சுத்தி பார்க்க எங்க போறோம்? எம்மா டூரு முடிஞ்சிட்டுமா, நாளைக்கு ராத்திரி எல்லாரும் ஊருக்கு போயிருவோம். என்னது, டூரு முடிஞ்சிட்டா? என்ன தலைவரே இப்படி சொல்றீரு? இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்கலாம்ல? எம்மா ஏற்கனவே வந்து 5 நாள் ஆயிட்டுமா. நான் நிறைய கை காசை போட்டு செலவு பண்ணிட்டேன். இனிமேல் செலவு பண்ண என்கிட்ட காசு இல்லை. நாளைக்கு ராத்திரி நம்ம ஒழுங்கா கிளம்பிடணும். ராத்திரி தானே கிளம்ப போறோம், அது வரைக்கும் இங்க தானே இருக்க போறோம். எம்மா நாளைக்கு காலையில 9 மணிக்கு எல்லாரும் தயாரா இருங்க. நான் உங்களை மாலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும், துணிமணி அப்புறம் எல்லாமே கிடைக்கும். இங்க வந்ததுக்கு ஞாபகத்துக்கு உங்களுக்கு ஏதாட்டும் வேணும்னா வாங்கிக்கிடுங்க. ஐ, ஷாப்பிங் போறோம். ஊருக்கு போயிட்டா மறுபடியும் ராமும் மனுஷனை பார்க்க முடியாது. தினம் கூடவே இருந்தாரு. அங்க போயிட்டா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பார்க்க வருவாரு. கவலையா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? தங்கமே, கவலைப்படாதம்மா. சீக்கிரம் உனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். நீ அவரு கூட அவர் வீட்லயே போய் இருந்துக்கோ. டாடி நைனா. அழாதம்மா, ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே அப்பா உனக்கு பிரியாணி வாங்கி தாரேன். ஆட்டோ நைனா, பிரியாணில லெக் பீஸ் இருக்கணும், மறந்துடாதீங்க. டாடி நைனா, இறங்கின உடனே எனக்கும் பிரியாணி வாங்கி தருவீரா? ஏம்மா, அவளுக்கு தான் நான் டேடி நைனா, உனக்கு கிடையாது. ஸ்டேஷன் வந்துட்டு எல்லாரும் இறங்குங்க. மாடி, இது கடைன்னு தலைவர் சொன்னாரே, இது கடை மாதிரி இல்ல, கடல் மாதிரில இருக்கு. ஆமாட்டி, கடலு தான், நிறைய மீன் இருக்கும், புடிச்சிட்டு போய் பொரிச்சு தின்னு. யோ சும்மா இரியா, இங்க என்ன வேணாலும் வாங்கலாம் போல, எல்லா கடையும் இருக்கே. அதுக்கெல்லாம் முதல்ல காசு இருக்கணும் தங்கச்சி. சும்மா சுத்தி பார்க்க காசு வேண்டாம் தம்பி. நல்ல ஏசி காத்து வாங்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடணும். ஆமாட்டி, சரியா சொன்னேன். இங்க ஒவ்வொரு பொருளும் யானை விலை குதிரை விலை இருக்குமா, என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆமா லட்சுமி அக்கா, இங்கெல்லாம் எந்த பொருளும் வாங்க முடியாது, விலையெல்லாம் டபுள் டபுளா வச்சிருப்பானுங்க. ஆமா தம்பி, நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு போயிருவோம். ஏக்கா, மற்றவளுகளெல்லாம் எங்க காணோம்? ஏட்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க டி, இந்த வந்துருவாங்க இப்போ. ஆ சரிக்கா, வாங்க நம்ம உள்ள போவோம். இங்க பாருங்களேன், நல்ல அழகா பூ மாதிரி செஞ்சு லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமாக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஏக்கா, எதுக்கு இதை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க? நடுவில் எதுக்கு வச்சிருக்காங்க?
யாருக்காவது கால் வலிச்சுதுன்னா அப்படியே இதில் படி மாதிரி இருக்குல்ல, மேலே ஏறி அந்த பூ மேலே உட்காந்து நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கிடலாம். அதுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க. அப்படியாக்கா? நம்மளும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கால் வலிச்சதுன்னா இது மேலே ஏறி உட்காந்துக்கிடுவோம் என்ன? ஆ சரி டி, நீ உட்காரும்போது என்னையும் கூப்பிடு என்ன, நானும் வாரேன். ஏக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுப்போமா? ஆ சரி டி, எடுப்போம் எடுப்போம். பிரியா, நீயே எடுட்டி, நீ தான் நல்லா எடுப்ப. ஆ சரி, நானே எடுக்கேன். எல்லாரும் வரிசையா நில்லுங்க. எடுக்க போறேன், எல்லாரும் சிரிங்க. ஸ்மைல். என்ன இவ கருப்பு கண்ணாடி போட்டுட்டு அலையிறா? என்ன விஷயம்னு தெரியலையே. சரி கேப்போம். பேபிமா, உனக்கு ட்ரெஸ் எடுப்போமா? உள்ள போவோம் வா. சரி வாங்க போவோம். என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கண்ணாடியே போட்டுக்கிட்டே அலையிற. என்ன பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போவோம். சொல்ல மாட்டியா? சரி விடு, என் மேல நீ வச்சிருக்கிற பாசம் அவ்வளவுதானா? ஐயையோ பேபிமா, என்னாச்சு? எது கழுவுற? இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கு காலையில் நீர் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீரு. தினமும் உங்களை பார்க்க முடியாது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கியாக்கும்? அழாதட்டி, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஆமாம் பொக்க. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது தினமும் உன்னைய பார்த்துட்டு போறேன் என்ன? அப்படியா? உண்மையாவா சொல்றீரு? உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன் பேபிமா? அப்பனா சரி, வாங்க ட்ரெஸ் எடுப்போம். வா போவோம். ராமு, இந்த பொம்மைக்கு போட்டிருக்கிற துணியை எனக்கு போட்டால் எப்படி இருக்கும்? வேண்டாம் டி, இது நல்லாவே இல்லை. வா, வேற அழகான துணி எடுப்போம். சரி பார்ப்போம், வாரோம். என்ன நின்னுட்ட? இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் பொக்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டால் அழகா இருக்கும். ஆமாட்டி, இதெல்லாம் நீ போட்டினா தேவதை மாதிரி இருப்ப. அப்படியா சொல்றீரு? ஆமாட்டி, அழகா இருக்கும். என்ன கலர் எடுக்க போற? கடைக்குள்ள வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. இப்படி உடனே துணி எடுக்கக்கூடாது. ஒரு 3 மணி நேரமாவது கடைக்குள்ள சுற்றி பார்க்கணும், அப்புறம்தான் எடுக்கணும். ஆனால் இதில் தான் வந்து ஏதாவது ஒன்று எடுப்பேன். அடிப்பாவீங்களா? இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஆம்பளைங்க பாவம். ஏன் பாவம்? எதுக்கு பாவம்? அதான் கடையில் நல்ல ஏசி போட்டு சேரு சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, நல்லா போய் உட்கார வேண்டியது தானே. ஏட்டி, என்னாச்சு உனக்கு? திடீர்னு கத்துற? பின்ன என்னையா, நாங்கள்லாம் கால் வலிக்க நடந்து நடந்து துணியெல்லாம் தேடிக்கிட்டு இருப்போமா, இவங்க நல்ல சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஏட்டி, அதான் ட்ரெஸ்ஸை முதலையே பார்த்துடுறீங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு கால் வலிக்க சுத்தணும்? அதெல்லாம் நீர் சொல்லக்கூடாதியா. உமக்கு எதுக்கு அந்த கதை? நீங்கள் பேசாமல் கூட நிற்கணும், இல்லைன்னா போய் ஒரு வாரமாக உட்காரணும். சரிதாம்மா, உனக்கு பீஸா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். பீஸாவா? முதலே சொல்லியிருக்கலாம்ல. போய் அந்த மஞ்சள் சுடிதாருக்கு பில்லை போட்டுட்டு வாரும். உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியாதா? ஏமாடி, என் புருஷனும் பிள்ளைகளும் என்னைய கீழேயே விட்டுட்டு போயிட்டாங்களே. இந்த கால்குலேட்டர் வேற மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வருதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இப்ப எப்படி போக? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, ராஜகுமாரி, ரத்னகுமாரி. பாட்டி வருதே, பாட்டிட்ட கேட்போமா? பாட்டி, உங்களுக்கு இதுல எப்படி ஏறி போகணும்னு தெரியுமா? எனக்கு சொல்லித்தாங்களே. ஆமாட்டி, இன்னைக்கு ராத்திரி தான் ஊருக்கு போறோம். துணிமணி எல்லாம் மறக்காம எடுத்து வச்சிரு. மொட்டை மாடியில எதுவும் துணி காய போட்டிருக்கியா? சரியா போச்சு, நம்ம ஒண்ணு சொன்னா பாட்டி ஒண்ணு சொல்லுது. வேற யாராட்டு வராங்களான்னு பாப்போம். மாலா வாரா, மாலா வாரா. ஏட்டி மாலா, கொஞ்சம் இங்கே வாயேன். சொல்லுங்க லட்சுமி அக்கா. வாட் காப்பண்ட்?
என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? வளரலக்கா, நான் இங்கிலீஷ் பேசுனேன். ஏன் அவன் சொல்லி கொடுத்தான். என்ன மோட்டி, இதுல ஏற எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏற தெரியுமா? ஐயையோ, நம்மளுக்கும் தெரியாதே. தெரியாதுன்னு இவகிட்ட சொன்னா நம்மள அசிங்கமா நினச்சிக்கிடுவாங்களே. சரி, சமாளிப்போம். ஏக்கா, உங்களுக்கு இதுல ஏற பயமா இருக்காக்கும். என்னக்கா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏட்டி, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லு. எனக்கு தெரியும்க்கா, நான் நல்லா ஏறுவேனே. அப்ப ஏறி காட்டுடி. இந்த ஏறுறேன்க்கா, ஏறுறேன். ஐயோ, தூக்குங்க தூக்குங்க, இழுக்குது. ஏன் லட்சுமி அக்கா, காப்பாத்துங்க, இழுத்துக்கிட்டு போகுது, என்னை இறக்கி விடுங்க. ஏட்டி, நல்லா ஏறுவேன்னு சொன்ன, பயப்புள்ள போய் சொல்லிட்டு போல. யாராட்டும் வந்து காப்பாத்துங்க, மாலை கால்குலேட்டர்ல மாட்டிக்கிட்டா. ஓடி வாங்க ஓடி வாங்க. என்னாச்சுக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏட்டி, அங்க பாருட்டி, மேல கால்குலேட்டர்ல மாலா மாட்டிக்கிட்டா. ஐயையோ, மாலாக்கா இருங்க, நான் வாரேன். ஒன்றும் இல்லை மாலாக்கா, பயப்படாதீங்க. ஏன் உயிரை காப்பாத்திட்ட தெய்வமே. ஏக்கா, இது வெறும் படிதான். நம்ம ஏறி சும்மா நின்னா போதும், அதுவே நம்மள மேலே கொண்டு போய் விடும். இருங்க, நான் ஏறி காட்டுறேன். பாத்தீங்களா? ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கேட்டி. என் கையை பிடிச்சிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். லட்சுமி அக்கா, இது கால்குலேட்டர் இல்ல. கால்குலேட்டர்னா கணக்கு போடுறது, இது எஸ்கலேட்டர். அப்படியாட்டி? நான் கால்குலேட்டர்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாட்டி, இப்ப பயமாவே இல்ல, நல்லா இருக்கு.